வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் 24ஆம் தேதி மாபெரும் போராட்டம். 100 நாள் வேலை திட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தல். குளிர்கால கூட்டத்தொடர் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் முன்கூட்டியே நாடாளுமன்ற இரு அவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்ட முன்வடிவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்ட புதிய சட்ட முன்வடிவை கண்டித்து முழக்கம். அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை பரிசீலித்து விரைவில் இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும். 2026 ஜனவரி 5க்குள் அறிவிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் வரும் 22ஆம் தேதி அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து, நிலுவைத் தொகைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மறைந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் பிறந்த நாளையொட்டி உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. திமுகவின் தொடர் வெற்றிகளையே அவருக்கு தன் அஞ்சலியாக உரித்தாக்குவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் 3ஆம் கட்டமாக மின்சார பேருந்துகளை தொடங்கி வைப்பு. 214 கோடி மதிப்பில் 45 தாழ்த்தள மின்சார குளிர்சாதன பேருந்து, 80 தாழ்த்தள மின்சார பேருந்துகள் இயக்கம். சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் வாக்குவாதம். அம்பத்தூர் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் பெயரை பயன்படுத்தி 1 கோடி ரூபாய் முறைகேடு செய்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாதை கண்டித்து வெளிநடப்பு. சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள். ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம். சென்னையில் பிட்புல், ராட்வீலர் இன நாய்கள் வளர்க்க தடை விதித்து மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். பிட்புல், ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்த்தால் ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். தேர்தல் வாக்குறுதியான காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவும் எக்ஸ் பதிவு. சிவகங்கை அருகே அறநிலையத்துறை இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு நோட்டீஸ். அரசு அதிகாரியை ஓட விரட்டி குடியிருப்பு வாசிகள் தாக்கியதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திடீரென சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீடு இடிந்து சேதம். சமையல் செய்து கொண்டிருந்த போது நிகழ்ந்த விபத்தில் கணவன், மனைவி உட்பட 4 பேர் படுகாயம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத தீபு, சதீஷன், சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடி வாரண்ட். வழக்கை ஜனவரி 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீலகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்கள் 5வது நாளாக விநியோகம். அமாவாசை தினம் என்பதால் விருப்ப மனுக்களை வாங்க அதிமுகவினர் ஆர்வம். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துவிட்டு முறையான வரி கட்டாமல் திமுகவை தீய சக்தி என விமர்சிக்கும் விஜய் ஒரு கோமாளி. தாவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலடி. அதிமுக களத்தில் இல்லை என பேசினால் பல பிரச்சனைகள், பல விளைவுகள், பல துன்பங்களையும் தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும்.
தவேக தலைவர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பதிலடி. விஜய் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியவில்லையா என்ற கேள்விக்கு தன்னை ஏன் அந்த பம்பில் இழுக்கிறீர்கள் என சீறிய OPS. தவேகாவிற்கு செங்கோட்டையன் வந்தது பலம் என்ற கருத்து குறித்த கேள்விக்கு இருக்கட்டும் என ஒற்றை வார்த்தையில் பதில். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி தீக்குளித்த நபரின் குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் 1 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். கஞ்சா போதைக்கு சிறுவர்களும் அடிமையாவதை பார்க்கும் போது தமிழகத்தை ஆளும் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டு குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மக்களின் குரல் வளை நெரிக்கப்பட்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. திமுக எத்தனை இடங்களுக்கு காந்தி பெயரை வைத்துள்ளது எனவும் கேள்வி. திருப்பூரில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்பட 600 பேர் மீது வழக்கு பதிவு. டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனி மூட்டம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி மற்றும் வாரணாசி செல்லும் 7 விமானங்கள் ரத்து. செங்கல்பட்டு அருகே பெயிண்டிங் அடிக்க பயன்படுத்தும் திண்ணறை குடித்த 1.5 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குழந்தையின் உடலை பார்த்து கதறி துடித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள். சென்னை முகப்பேரில் மூதாட்டி வீட்டின் மீது வெடிகுண்டு வீசிய விவகாரத்தில் 4 பேர் கைது. நாட்டு வெடிகுண்டுகளை சாலையில் வீசும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி ஓய்வு பெற்ற ராணுவ வீரரிடம் 60 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் கைது. கேரளாவில் பதுங்கியிருந்த 6 பேரை சுற்றி வளைத்து கைது செய்த மதுரை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார். முதலமைச்சரின் சொந்த ஊரான திருவாரூரில் சாலை விரிவாக்கம் என்ற பெயர் வெட்டி வீழ்த்தப்படும் மரங்கள். மரங்களை மீண்டும் நடுவதற்கு முதலமைச்சர் ஏற்பாடு செய்வாரா என பொதுமக்கள் கேள்வி. டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பனிமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகத்தில் உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலவும் கடும் குளிர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை அலங்காரம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விராலிமலையில் 5000 பெண்கள் பங்கேற்ற மார்கழி மாதம் 2வது விளக்கு முதல் பூஜை. கடும் பணியை பொருட்படுத்தாமல் பெண்கள் பங்கேற்று நெய் விளக்கேற்றி வழிபாடு. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோயில்களில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பெங்களூரு அருகே உள்ள பாண்டவபுரா ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பயணி. நொடிப்பொழுதில் காப்பாற்றிய ரயில்வே அதிகாரிக்கு குவியும் பாராட்டு. நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு தலைமுடியை வெட்டிய மகாராஷ்டிரா மாநில பாஜக MLA ராம் கதம். தனது தொகுதியில் உள்ள தண்ணீர் பிரச்சினை தீராத வரை தலைமுடியை இறக்க மாட்டேன் என கூறிய நிலையில் சபதம் நிறைவேற்றம். இலங்கையில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக விக்டோரியா, ரந்தினெகல மற்றும் ரந்தம்பே அணைகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு. அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை.
வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் இயக்கத் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிராக வன்முறை. டாக்காவில் வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்கள் 2 பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைத்ததால் பதற்றம். வங்கதேசத்தில் மாணவர் இயக்கத் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிராக வெடித்த போராட்டம். மாணவர்கள் சாலையில் இறங்கி கலவரத்தில் ஈடுபட்டதால் வங்கதேசத்தில் பதற்றமான சூழல். நடிகரும் தாவிக தலைவருமான விஜயின் மகன் சஞ்சய் இயக்கத்தில் உருவான சிக்மா படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. 23ஆம் தேதி டீசர் வெளியாகும் என லைகா தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 99,040 ரூபாய்க்கு விற்பனை.